கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு வேலூர் மாவட்டம் காட்பாடியை அடுத்த வள்ளிமலை சாலையில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த அடையாளம் தெரியாத நபரின் உடல் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உயிரிழந்த ஆதரவற்ற முதியவர் ஒருவரின் உடல் இதுவரை அடக்கம் பாறையில் உள்ள வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இதுவரை யாரும் உரிமை கோராததால் 3ஆம் தேதியன்று காட்பாடி மற்றும் ஆம்பூர் நகர காவல்துறை சார்பில் வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே பாலாற்றங்கரையில் உள்ள இடுகாட்டில் அடக்கம் செய்ய கொண்டு வரப்பட்டுள்ளது. பொதுவாக ஆதரவற்றோரின் உடல்கள் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மூலம் முறையாக அடக்கம் செய்யப்படுவது வழக்கம். ஆனால் இந்த வழக்கில் தொடர்புடைய காவல்துறையினரே அடக்கம் செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் அவ்வுடல்களை இவர்கள் கையாண்ட விதம் காண்போரை பதறச் செய்கிறது. இது தொடர்பாக வெளியான வீடியோவில் நபர் ஒருவர் அமரர் ஊர்தி மூலம் கொண்டு வரப்பட்ட உடலை தரதரவென குழி வரை இழுத்து சென்றுள்ளார். பின்னர் குழியில் உடலை வைத்து அடக்கம் செய்துள்ளார். அப்போது தொடர்புடைய காவலர்களும் உடன் இருந்துள்ளனர். இறந்தவர் உடலை சற்றும் மனிதம் இல்லாமல் இப்படி அவல நிலையில் அடக்கம் செய்த காட்சி காண்போரை கலங்க செய்துள்ளது. இது குறித்து தொடர்புடைய காவல்துறையினரை அணுகி கேட்டபோது அமரர் ஊர்தியில் உடலை வைத்துவிட்டு நல்லடக்கம் செய்ய தேவையான பொருட்களை வாங்கி வருவதற்குள் இடுகாட்டில் இருந்த நபர்கள் உடலை இழுத்து சென்றதாக கூறினர். இது தொடர்பாக வேலூர் மாநகராட்சி அலுவலர்கள் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் உடல்களை அடக்கம் செய்யப்படுவது தொடர்பாக காவல்துறையினரிடம் இருந்து தங்களுக்கு முழுமையான கடிதம் கொடுக்கப்படுவதில்லை என்று கூறினர். இது குறித்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி அவர்களிடம் கேட்டபோது தொண்டு நிறுவனங்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் மூலமாகத்தான் அடக்கம் செய்து வருகிறோம். இருந்த போதும் இந்நிகழ்வு வேதனை அளிக்கிறது. இது குறித்து முழுமையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இறந்து மண்ணுக்கு போகும் முன்னும் அவலத்தை சந்திக்கும் இத்தகைய நிகழ்வு இனியும் நடக்காதவாறு அரசு இதனை முறையாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் இது தொடர்பாக பணியில் இருந்த காட்பாடி காவல் நிலைய காவலர் விளக்கம் அளிக்க கோரியும் இது தொடர்பாக காட்பாடி டிஎஸ்பி அறிக்கை அளிக்க கோரியும் எஸ்பி மணிவண்ணன் உத்தரவிட்டுள்ளார். மேலும் ஆதரவற்ற உடல்களை அடக்கம் செய்யும் பணிக்கு செல்லும் காவலர்கள் உடல்களை முறையாகவும் உரிய மரியாதையுடனும் அடக்கம் செய்வதை கண்காணித்து உறுதிப்படுத்த வேண்டும். இறுதி வரை அங்கு இருக்க வேண்டும் எனவும் வேலூர் மாவட்ட காவல்துறையினருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அறிவுரை கொடுத்துள்ளார்.